வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்காதா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிடாதா, பொதுவாகவே நம்ம ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிடாதா, நமக்கு ஏதாவது ஒரு பாதை கிடைச்சிடாதா அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். அதுபோக இந்த மாத பலன்களோ வருட பலன்களோ வாரப்பலனோ தினப்பலனோ எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்க்குறோம். அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குமா? நிறைய ஆதாரபூர்வமான தகவல்கள் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேனுங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிச நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம், இந்திரன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க மிருகசீரிச நட்சத்திரத்தை. மிருகசீரிச நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 60 டிகிரி மிதுன ராசியில் மேஷ லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் சிம்ம ராசிக்கு 10வது பாவகம், 10வது பாத்தியம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாவும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணம். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில், அதே மாதிரி செவ்வா 9வது பாவகத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது அந்த சுபஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் 10வது பாவகன் சொல்லக்கூடிய ஜீவனம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான தருணம். இந்த மாதிரி அமைப்பு வர்றதுக்கு மீண்டும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 12 வருஷம் ஆகும். அதுபோக விதிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்கரத்தில் இருந்து நம்மளுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் 342 டிகிரியில் 323 டிகிரி. அப்போது நமக்கு சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து நம்ம ராசியை பார்க்குறார். இதுவும் அதுபோக சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா நம்ம ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருந்து நம்மளுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணமும், குரு பகவான் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமும் நிச்சயமாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மாதமாக, அருமையான ஒரு மாதமாக, அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. எதையும் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி எல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நம்ம ராசிநாதன், சிம்ம ராசிக்கு அதிபதி இந்த சூரிய பகவான் மட்டுமே, இப்படியும் சொல்லலாம். சிம்ம ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் அதிபதியாக வருவார். அப்போது அந்த சூரிய பகவான் நம்மளுடைய ராசியில் வரக்கூடிய மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதமும் ஒன்று. ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 15 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 15 நாள் சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி நிலையில் வருவார். அந்த மாதிரி தருணத்தில் செவ்வா சுபஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம ராசிநாதன் மேலேயும் பார்ப்பார். அப்போ நமக்கு ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த செயல்கள் எல்லாமே அந்த செயலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உதாரணத்துக்கு, சார் திருமணத்துக்காக 6 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, எங்கே ஆரம்பிச்சுனோ அதே இடத்துல தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போயிடுதுங்க, கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போயிடுதுங்க அப்படின்னா, திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி வக்கரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அப்போது சனி பகவானும் சூரிய பகவானும் இருவரும் பார்வை பரிமாற்றம். உங்களுடைய ராசிநாதனான சூரியன் 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, திருமண காரகனையும் பார்க்குறாரு. அதுபோக திருமண காரகன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனை தான் திருமண காரகன் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். மாத தொடக்கத்தில் திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் அந்த பார்வை பரிவர்த்தனை. உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியனும் சனி பகவானும் பார்வை பரிவர்த்தனை. செவ்வா உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் சொல்லலாங்க.
சிம்மராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திருப்பமுனை இருக்குன்ட்டு. எந்தெந்த விஷயத்தில் திருப்பமுனையாக இருக்கும் அப்படின்னா 100% திருமணத்தில். ரெண்டாவது, திருமணமாகி பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சிங்க அப்படின்னு பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மீண்டும் இணையறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இல்லை சார், நிரந்தரமாகவே பிரிஞ்சிட்டாங்க சார், அதாவது உடஞ்ச கை உடஞ்சது தானுங்க, பிரிஞ்சது தானுங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா 100% மறுமணம் நடக்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படும் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக 10வது பாவகம் ஜீவனஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதியும் குரு பகவானை சேர்ந்து குருமங்கள யோகமாக காட்சி கொடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த சுபஸ்தானாதிபதி பார்க்குறார். ஸோ அதனால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். பொதுவாகவே பொருளாதாரத்தில் சங்கடங்கள் அப்படின்னா 180% நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். யாருக்குமே பொருளாதாரத்தில் மேக்சிமம் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அப்போது ஒரு சில நேரத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் அருமையான நேர காலங்களை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக கொடுக்க போகுது அப்படின்னா, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் பறக்க பாடுபடுறேன் சார், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எல்லாம் வேலை செய்வாங்க சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன 12 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் மற்றவங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதே வேலையை தான் சார் செய்துக்கிட்டு இருக்கிறேன், 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், நிச்சயமாக என்னுடைய உழைப்புக்கு உயர்வே கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் நானும் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு இந்த நேரத்தில் ஏற்படும். அல்லது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். ஒரு சிலருக்கு சம்பாதிக்க முடியலையேன்ற சங்கடங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சம்பாதிக்கிறேன் சாதிக்க முடியலையே அப்படின்ற சங்கடங்கள் இருக்கும். அப்போது ராசி ஒன்று தானுங்க, எதிர்பார்ப்பு வேறு, சரியா? அப்போது இந்த நேரத்தில் சம்பாதிக்க முடியாத நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால ஒரு சம்பாதனையை ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பே இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுபோக சம்பாதிக்கிறேன் மிச்சப்படுத்த முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். சார், எந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக லாபஸ்தானம் அப்படின்ற கிரகம் பலமாக இருக்கணும். லாபஸ்தானம் பலமாக இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்கிறதுல லாபகரமாக பார்க்க முடியும், மிச்சம் பண்ண முடியும் இல்லையா? லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புதன். லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் புதன் தானுங்க. அப்போ அந்த புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு வராரு. அப்போ புதனாதித்ய யோகம். இந்த புதனாதித்ய யோகத்தை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், ஏன்னா அவர் தான் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 3வது பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதனையும் சூரியனும் பார்க்குறாரு. அப்போ புதனாதித்ய யோகம் இல்லையா? அந்த செவ்வாய் எங்கேருந்து பார்க்குறாருன்னா 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசியில் இருக்கிறாரே. சுக்கிரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில். அப்போ குருமங்கள யோகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அதுபோக சூரியனும் உங்கள் ராசிநாதனும் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ புதனாதித்ய யோகத்தோட இந்த மாதிரி அமைப்புகள் வருவதால் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். கடன் அப்படின்னா பிறந்ததுலேருந்தே கடன் இருக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கியிருப்போம். 50,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் நம்ம வட்டியை கட்டியிருந்திருப்போம். ஆனால் அந்த தொகையை முதல்ல நம்ம கட்டியிருக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளால் நிறைய நண்பர்களுக்கு வந்திருக்கோம், அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வட்டி கட்டுறதுக்கு உண்டான நேரம் இல்லைங்க, வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை இருக்கணுங்க.
நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேர காலங்கள் இருக்கான்றது பார்த்துக்கிடணும் இல்லையா? இந்த நேரத்தில் சிம்மராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், என்றைக்கோ நீங்கள் விதைத்த விதை உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் என்றைக்கோ நீங்கள் விதைச்ச விதை இந்த நேரத்தில் ஒரு விருட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு நான் யாருக்கிட்டையாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்துருந்தேனுங்க, பணமும் வரல, ரொம்ப மனநிலையில் இருக்கிறேனுங்க, வாங்கி கொடுத்த பணம் தானுங்க, என் பணம் இல்லை, இன்னொருத்தங்கிட்ட தான் வாங்கி கொடுத்தனுங்க, அந்த பணத்துக்கு வட்டியும் கட்டிவிட்டோம் முதலையும் கட்டிவிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் திடீர்னு அந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு வரும். அதன் மூலமாக ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிடலாம். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுங்கன்னா இந்த நேரத்தில் அது நல்ல ஒரு ஷேருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக வழிகாட்டும், உறுதுணையாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணணும், ஒருத்தர் நமக்கு வழி காட்டணும், சத்தியமாக சாமி சத்தியமாக அப்படி நினைக்கவே மாட்டீங்க. இதுதான் பாதைன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும். அப்படி இல்லைனாலும் தடுமாறி மேலுக்கு வந்துடுறீங்க, அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. ஆனாலும் இதுதான் பாதை, இந்த பாதையில் நீங்கள் போனால் உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. நிச்சயம் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு நேரம் இது. ஒரு படி முன்னுக்கு வைங்க, 10 படி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு முன்னுக்கு தள்ளும். அருமையான நேரங்க, அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. சுபஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் இணைவு, அதுபோக சந்திரனுடைய சாரத்தில் இணைவு, அந்த சந்திர பகவான் செவ்வாவுடைய சாரத்தில், செவ்வாவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு பரிவர்த்தனை மாத தொடக்கத்தில் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறக்கப்படக்கூடியது செவ்வாவுடைய நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம். அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாருன்றது தான் அர்த்தம். மாதம் பிறக்குதுன்னா எப்படி மாதம் பிறக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்? சந்திரன் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் தான் மாதம் பிறக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில்? செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார், மிருகசீரிச நட்சத்திரத்தில். அப்போ அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அது என்ன பண்ணோம்னா, சந்திரன் யாருன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. விரயஸ்தானாதிபதின்றது ஒரு புறம் இருக்கட்டும், ஐன சுகஸ்தானாதிபதி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஐன சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி ஏறி புத்திரஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கிய வளர்ச்சிகள் கொடுக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆகஸ்ட் மாதம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது. உண்மையிலேயே ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி நண்பர்களே, இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதை நான் கேமராவில் ஷூட் பண்ணல, என்னுடைய மொபைலில் நம்ம பண்ணுறதுனால நிச்சயமாக இது இந்த பதிவு ஓகே தானுங்க. ஆனால் அந்த பதிவு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சரி நண்பர்களே, நிறைய எப்படி சொல்கிறது, பின்னுக்கு நிறைய ஒரு சத்தம், அது சத்தம்னு எடுத்துக்கிட்ட வேண்டாம், அது ஒரு சங்கீதமாக நிறையா கோழி, அதே மாதிரி குரங்கு, நிறைய விஷயங்கள் பின்னுக்கு இருக்கும். சரிங்களா? நான் வீட்டிலேருந்து இந்த பதிவு பண்ணியிருக்கிறேன், ஊருக்கு வந்திருக்கிறேன், கிராமத்துக்கு வந்திருக்கிறேனுங்க, இங்கேருந்து இந்த பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக இருக்குது. சரிங்களா? இது கோட்சார கிரக நிலைகள் மட்டுமே. கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள்களின் சாரம். ஒரு கோள், ஒரு கிரகம் யாருடைய சாரம் வாங்கி இருக்காரோ, எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கேற்ற பலன்கள். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ சுய ஜாதகத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.